பைபிள் ஸ்டடி அப்படின்னு என்ன தெரியுமா? பைபிள்னா பரிசுத்த வேதாகமம், ஸ்டடின்னா படி, வேதாகமத்தை படி, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா பிரசங்கம்? போலாமா? விளக்கம். ஞாயிறு ஆராதனையில நிறைய திருச்சபையின் காரியங்கள் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கிறதுனால ரொம்ப விளக்கமா பேச முடியாது. அதனால தான் திருச்சபைகள் எல்லாம் ஏறக்குறைய 90% இந்த வீக் டேஸ், இடைப்பட்ட நாட்கள்ல பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லி திருச்சபைக்கு ஒழுங்கு பண்ணி நடத்துறாங்க. அப்படி நடத்துறப்போ இன்னும் அவங்க வேதத்தை கற்றுக்கொள்ள, அவர்கள் இன்னும் வேத வசனங்களை புரிந்து கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்ல அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்க வந்துட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போதுங்க, செவ்வாய்க்கிழமை தான் போனோமே, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு அப்படி நின்று விடக்கூடாது. அது தனி, அது கர்த்தருடைய நாள். அதில் நாம் களிகூர்ந்து மகிழ கடுவோம். தேவாலயத்தையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படி திருச்சபையில் வந்து திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறதை பற்றி நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. இது பைபிள் ஸ்டடி. வீக் டேஸ்லையும் நேரம் இருந்தா, எங்கே போகாமல் இருந்தா, அதாவது வரவே முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் வர முடிகிற சூழ்நிலை இருந்தால் வரலாம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள், அதுபோல நீங்களும் விட்டு விடாதீர்கள். எபிரேயர் 10:25 படிக்கும். சபை கூடி வருதலை விட்டுக்கூடாது, அதான் நம்மளுக்கு ஆன்மீக பலன். நாளானது வசனம் சொல்லுது, கவனிச்சிங்களா? நாளானது சமீபித்து இருக்கிறதை போல. நாளானது என்ன? கிறிஸ்துவின் வருகை நாள் சமீபமா இருக்கிறதை பார்க்கிறீர்களே, ஆகையால் நீங்கள் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். 122:1 தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதே அதிகாரம் கடைசி வாசனம் சொல்லுகிறது, தேவாலயத்து நிமித்தம் நான் உங்களுக்கு நன்மை செய்ய நாடுவேன். இப்படி நிறைய. அப்ப நன்மைகள் வேணும்னா தேவாலயத்தை நாட வேண்டும். 1000 நாட்களை பார்க்கணும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற, தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிற ஒரே நாள் நல்லது என்றெல்லாம் நிறைய வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நல்ல அருமையான ஒரு செய்தி நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமா, பைபிள் ரீடிங், பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் நமக்கு ஒரு பக்தியை அதை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சரி, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8 எடுத்து வச்சுங்க. ஒருத்தர் பிரசங்கி 7, 8. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனம் ஒருத்தரம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒருத்தரம் எடுத்து படிக்கலாம். எடுத்தவங்க சத்தமா படிங்க. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கிறோம். அதாவது ஒரு வசனத்தையும் படிக்கிறப்போ அதுக்கு ஒரு சின்ன சின்ன விளக்கம். அதான் பைபிள் ஸ்டடி. ரொம்ப எழுப்புதல் செய்தி மாதிரி போகாது. வசனத்திற்கு சின்ன சின்ன விளக்கம் கொடுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுல எத்தனை வார்த்தை வருது பாருங்க. நீடிய பொறுமையோடு இருங்கள். கவனிக்கிறீங்களா? நீடிய பொறுமையோடு இருங்கள். சாதாரண பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. 2 புஸ்தகம் ஏசப்பா நமக்கு தராரு. ஒரு புஸ்தகம் பொறுமை, இன்னொரு புஸ்தகம் நீடிய பொறுமை. பொறுமை என்ற புஸ்தகம் படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீடிய பொறுமை என்ற புஸ்தகத்தை படிச்சு பாஸ் பண்ணணும். அது பிராக்டிக்கலா. பொறுமையே இல்லையே, நீடிய பொறுமை அங்க இருக்கிறது. பொறுமை இருக்குதா? பொறுமை இருந்தா எதுக்கு பிரச்சனை? பொறுமை இருக்குமானால் எதுக்கு கோபம்? பொறுமை இருக்குமானால் எதுக்கு எரிச்சல்? அப்ப நீடிய பொறுமையில எங்க பாஸ் பண்ண முடியும்?
பொறுமையே இல்லாம நீடிய பொறுமையை எப்படி டச் பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து கடைசி வரை பொறுமையா இருந்ததுனால்தான் அவர் தேவகுமாரன் எனப்பட்டார். அவருக்கும் மனித தன்மை இருந்தது. அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்ததுனால அவருக்கும் கோபம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். எவ்வளவு பேர் பரியாசம் பண்றாங்க. அப்ப அவர் கோபப்படலை. ஒரே ஒரு இடத்துல தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பார்த்து அதான் கொடுக்கல் வாங்கல் கடிந்து கொண்டார். சாட்டை எடுத்து விரட்டி துரத்தினார். அப்போதான் அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விசனப்பட்டார். ஒரு இடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் வராங்க இயேசுவை காண. பேதுரு தான் நினைக்கிறேன், எல்லாம் எங்க வந்து இயேசு கிறிஸ்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி துரத்துறாரு. இயேசு கிறிஸ்து இது தெரிஞ்சிடுச்சு. பா பேதுரு இங்க வா. என்ன ஒரே சத்தம்? என்ன உன் சத்தம் தான் கேட்குது வாவுரா? இல்லையா, நீங்க வேற ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது அபூர்வம். இப்பதான் ஏதோ டைம் கிடைச்சிருக்குது. சின்ன பசங்க இப்போ பெரிய லொல்லு அந்த அரட்டிக்கிட்டுங்க, அப்படியே சின்ன பசங்களை அரட்டிக்கிட்டுன்னு வாங்க, உங்களை பார்க்கணுன்னு எல்லாரும் வந்துனுக்குறாங்க, அதனால தான் நான் துரத்தனன்னாரு. அங்க இருக்குது வசனம், விசனப்பட்டார். அங்க இருக்குது வசனம், இயேசு விசனப்பட்டார். எதுக்கு? சிறு பிள்ளைகளை ஏன் துரத்தன? அவங்க என்னை வந்து பார்க்கறதுக்கு ஆசையா வந்திருக்கிறாங்க, எதுக்காக அவர்களை துரத்தினாய்? கூப்பிடு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதுன்னு சொல்லி அப்புறமா பேதுரு வந்தார். எப்படி வந்து கூப்பிட்டுருவார் பசங்களா? ஏய் வாங்கடா, வாங்க வாங்க, உங்க காட்டில் மழை பெய்யுத, இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, வா வாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்படி பேதுரு அனுப்பியிருப்பார் நினைக்கிறேன். வந்த அத்தனை குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதித்து அனுப்பினார். எவ்வளோ அன்பு இருக்குது இப்ப நமக்கு இருக்குதா? பெற்ற பிள்ளைகளையே தூக்கி வீசி எறிகிற காலமா இருக்கு. தாய் தன் பாலகனை மறப்பாலோன்னாரு, ஆனா மறக்கிறாங்களே. கேரளாவில் சீரியல் பார்த்துனுக்குது ஒரு அம்மா, அந்த ஒரு பாப்பா, அவங்க பெத்து போட்ட பொண்ணு தான், பொம்மை மாதிரி இருக்குது அழகா. எங்களுக்கு குத்தம் தான் தூக்கி போய் வாழ்த்தன இருப்போம். சீரியல் பார்க்குறப்போ திரும்ப திரும்ப அது தொந்தரவு பண்ணியிருக்குது அந்த பொண்ணு. சுமார் சுமார் போ அப்படின்னு விரட்டி இருக்கு. அது திருப்பி திருப்பி அந்த தொந்தரவு பண்ணியிருக்கு. சீரியல்ல அந்த சீன் அது கற்பனை கதை, அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒன்றித்து போயிடுச்சு. அதற்கு தடையா இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய தூக்கின்னு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான். அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் என்னதான் மனக்கோளாரோ, அது என்ன கன்றாவியோ, சீரியல் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு வந்து பார்த்த குழந்தை செத்து கடை. அறிவு வேணாமா உனக்கு? சீரியல் தான் முக்கியமா? யோசித்து பாருங்க. அப்படி கெட்டு போனது, நாட்கள் கெட்டு போனது. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பொறுமை இல்லை. பொறுமை இல்லைமா, கோபம், எரிச்சல், விளையாட்டா, பிரச்சனை, சண்டை. நம்ம தான் ஜெயிக்கணும், என்ன நான் தான் பெரிய ஆளு, நீ என்ன பரலோகம் போக முடியுமான்னா முடியாது. ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தம் பெற்றேன், சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லலாம், ஆனா பரலோகம் போக முடியாது. சண்டை போடுறவங்க பரலோகத்துக்கு வர முடியுமா? முடியாது. வேசித்தனம், விபச்சாரம், பண ஆசை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை நான் பண்றது இல்லையா, நான் தான் இயேசு கிட்ட வந்துட்டேன். கொடுக்கிறாரு விளக்கம் பாருங்க. விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பண ஆசை, இதான் விளக்கம். உள்ளத்துல முதல் இடம் இயேசு அப்பாவுக்கு கொடுக்கணும். அப்படி இயேசு அப்பாவுக்கு என் உள்ளத்துல முதல் இடம் சிங்காசனம் கொடுக்காம அந்த இடத்தை வேறு எதற்காவது வேறு யாருக்காவது நான் கொடுத்திருந்தால் அதற்கு பெயரும் விக்கிரக ஆராதனையே. மற்றபடி சிலையா கும்பிட்டா மட்டும் விக்கிரக ஆராதனை அல்ல, அது புறஜாதியா. கிறிஸ்துவ செய்யற விக்கிரக ஆராதனை என்ன? பொருளாசை, உலக ஆசை, பண ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஆணாசை, இப்படியெல்லாம் சொல்லலாம். இது இருக்கக்கூடாது. இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வாழணும். அடுத்தது பிரசங்கி சொன்ன 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமன். உத்தமன், honest fellow, the righteousness man, better than
ப்ரைடு பர்சன். பெருமை. என்னை பத்தி தெரியுமா, நான் யாரு, நான் என்ன தெரியுமா, தேவையில்லாத. இயேசு பெருமை பாராட்டினாரா? இல்லவே இல்லை. கனம் பண்ணினார், பிதாவையே கனம் பண்ணினார். பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். அதுபோல் நம்மளும் கனம் பண்ணணும். பெரியவங்களை கனம் பண்ணணும், பெரியவங்க சொல்ற ஆலோசனையை கேட்கணும், மதிக்கணும். காலுங்களை போட்டு மிதிக்கூடாது. சிலர் மதிக்க மாட்டாங்க, அவங்க வார்த்தையை காலுங்களை போட்டு மிதிப்பாங்க. அப்போ எங்கேயோ இடிக்குது இல்லையா? நம்ம ஆவிக்குரியவர்கள் தானா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை தானா? பல காரியங்கள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய சுபாவங்கள். அதுல ஒன்று முக்கியமான காரியம் பொறுமை. பேஷன் ஆஃப் ஜீசஸ். பாத்தீங்களா யூடியூப்ல என்னென்ன பாக்குறீங்க? பேஷன் ஆஃப் ஜீசஸ்னு போடுங்க. ஒரு 3-3.5 மணி நேரம் நல்ல பக்தியா. சினிமா பைத்தியங்கள் வேற எதையும் பார்க்காம இந்த மாதிரி பிப்ளிக்கல். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை வரலாறு. என் பேரு பவுல். ஒரு முறை நானே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை வரலாறுன்னு போட்டேன். 4 மணி நேரம் ஆங்கிலத்தில் பார்த்தேன்னா ராத்திரி 2:30 மணி வரைக்கும் பார்த்தேன். என்னதான், ஏன்னா பைபிள் படிக்கிறோம், ஆனாலும் தொகுத்து படம் எடுத்து வெளியிடுறப்போ அந்த மனசுல பதியும். அவ்வளோ அருமையா 10 ரூபமா சர்ச் பண்ணி எடுத்திருக்கிறான். உண்மையாவே அதை பார்த்து என் உள்ளத்துல ரொம்ப நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணேன். அந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் அதுல கொஞ்சமாவது இருக்கணும் யோசித்து. அது மாதிரி எல்லாவித நன்மைகளையும் கேட்க விரும்புகிற, ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. இயேசு சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கீப் யுவர் சோல் பை யுவர் கம்பேஷன். பேஷன், லாங் சப்பர். இந்த பொறுமை கடைபிடிக்க கூடாதபடி பிசாசு பல அவசரத்தை கொண்டு வருவோம். சில இடத்துல பார்த்துருக்கிறீங்களா? எங்க தமிழ்நாட்டில் இங்கே எப்படி தெரியல. இந்த பாரு, இதுக்கு மேல எதுனா பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவனே சொல்றான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சிலர் பார்த்துருக்கிறீர்களா? இந்த பாரு, பொறுத்துன்னு இருக்கிற வரைக்கும் தான் நான் பொறுத்துன்னு இருக்க முடியும், இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லுவாங்க. இப்படி சிலர் இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னன்னா அந்த அளவுக்கு கோபம் ஏறி போச்சு. ஆனா அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் சோத்திரம் அப்படியெல்லாம் சொல்லி இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அதனாலதான் வேத ஆராய்ச்சி மட்டுமல்ல, நமக்கு ஒரு பக்தி. எந்தெந்த காரியத்துல பொறுமையா இருக்கணும், அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நம்பர் 1 ரோமர் 12:12, 1 பேதுரு 2:19-20, யாக்கோபு 5:11. இந்த 3 வசனங்கள் பிரதான வசனங்கள். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். பி கம்பேஷன் ஆர் பி பேஷன் இன் டார்மெண்ட்ஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு போராட்டமும் வராது, ஒரு துன்பமும் வராது, ஒரு அவமானமும் வராது, ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. இயேசுவே சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கண்டியில பாஸ்டர் எங்களை ரிசீவ் பண்றதுக்கு வந்தார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்களை பார்த்தார். ஏன்னா அவர் எங்களை தமிழ்நாட்டில் பார்த்தவர் தான். என் மனைவியை பார்க்கல. ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் நானும் அவரும் ஒரே ரூமில் இன்னொரு டெல்லி பாஸ்டரு தங்கியிருந்தோம். அப்போ அன்பு ஆனோம், ஐக்கியமானோம். அதன் விளைவு தான் அவர் எங்களை கூப்பிட்டுருந்தார். ஐயா நீங்கள் மட்டும் வந்திருந்தா எவ்வளோ நல்லா சுற்றி செய்யலாம், அம்மா பாவம் எவ்வளோ டயர்டு, எவ்வளோ பலவீனம், அவங்களையா கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்றாரு. நான் சொன்னேன், அவங்க என்னை விட உற்சாகமாக இருக்கிறாங்க, ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. பாடுகள், உபதிரவங்கள், உடல் பலவீனங்கள், வலி எல்லாம் வரும் போகும். அவங்க என் கூட ஊழியத்துக்கு வர்றதை பாக்கியமாய் கருதுகிறார்கள், விரும்புகிறார்கள். அது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஊழியத்தில் வாஞ்சியாக இருக்கிற மனைவியை விட்டுட்டு வரவே கூடாது. அவங்க போகிற இடத்துல எல்லாம் என் கூட வராங்க, என் கூட வந்து பாட்டு போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. சில இடத்துல செய்தி கொடுக்க சொன்னால் செய்தி கொடுக்குறாங்க. அப்படி ரிலாக்ஸாக கூட இருக்கிறதே ஒரு பெரிய உற்சாக மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. இப்போ உபத்திரவத்தில் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வருதா,
அவசரப்படக்கூடாது, அங்கே இங்கே ஓடி அலையக்கூடாது, பொறுமையை தான் கடைபிடிக்கணும். சிறந்த சுலபமான வழி, kneel down and pray unto God. When the torments enter into your house, don't worry and don't cry, don't meet other people. You kneel unto God, ask unto God, pray unto God. பொறுமை, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறது. அலையக்கூடாது, அங்கே இங்கே ஓடி எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவின் பொறுமை குறித்து யாக்கோபு 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எவ்வளவு பொறுமையா இருந்தா தெரியுமா யோபு? ஆடு மாடு ஒட்டகெல்லாம் போச்சு, கல்தேயர் சபையர் வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரிகளை பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க, எல்லாம் க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ். பிள்ளைகள் 10 பேர் ஒரே நாளில் காற்று அடித்து வீடு இடிந்து விழுந்து மரித்து போனார்கள். தலையிலிருந்து கால் வரைக்கும் யோபுவுக்கு கொடிய பருக்கள், உலகத்திலே பயங்கரமான ஒரு வியாதி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் மிஷினரிகள் தோன்றினார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தொழுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து இப்போ எல்லாம் ஒழிச்சு கட்டாங்க. அந்த காலத்தில் அதுக்கு மருந்தே கிடையாது. அவங்க எல்லாம் இப்போ பைபிளில் தெளிவாக இருக்குது. பாளையத்துக்கு புறம்பே அந்த ஊருக்கு வெளியிலே அதுக்குன்னு ஒரு கேம்ப், லெப்ரசி கேம்ப்னு பேர், அங்கே போய் தங்கிடணும். அவங்க சொந்தக்காரு சாப்பாடு கொண்டு வந்து தூரத்தில் ஒரு கொம்பில் அந்த சாப்பாடை கட்டி தொங்க விட்டு மேலேருந்து அப்படி தூரத்துலேருந்து அப்படி நீட்டுவாங்க. அந்த யாருமா யாருக்கு இதுன்னா அந்த பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து அதை வாங்கிக்கின்னு போயிடுவார். லெப்ரசி இல்லாதவங்க, உடம்பு நல்லா இருக்கிறவங்க அவங்கள கிட்ட போய் பார்த்து பேசக்கூடாது, அப்படி ஒரு தொழுநோய். எப்படி இருக்கும் யோபு? ஓட்டை எடுத்து சுரண்டினார், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரே பிள்ளை மரித்தால் எவ்வளவு வருந்துறோம், அழறோம், மனக்கோளாறு எல்லாம் வந்துருது. ஒரே நாளில் 10 பிள்ளைகள், 7 பையனுங்க, 3 பெண் பிள்ளைகள் மரிக்கிறாங்க. பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால்தான் ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ அப்படின்னப்போ யோபு அப்ப கூட மனைவியை திட்டல. பாத்தீங்களா, நான் பெரிய பரிசுத்தவான், உனக்கு விசுவாசமே இல்லை, பாய மூடுன்னு வச்சு வாங்கல, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்க கூடாதா? அல்ல சொல்லுங்க. அப்ப உபதிரவத்தை அவர் சுலபமா ஏற்றுக்கொண்டார். உபதிரவத்தின் பாதையில தான் நம்ம நடக்கிறோம். அது வர்ற அப்ப வெறுக்க கூடாது. என் மகனே, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சைகளை அற்பமா எண்ணாது. கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். இப்ப சொல்லுங்க, சிட்சைகளை அற்பமா எண்ணவே கூட. சரி, நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் மாடல், நாட் ரோல் மாடல், ரியல் மாடல் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? கெட்செமனே தோட்டத்துக்கு போறாரு, உங்களுக்கு தெரியும். அதை ஒரு திருலிங்கா கொண்டு போறோம் பாருங்க. கெட்செமனே தோட்டத்துக்கு போறாரு, ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கின்னு இருக்கிற முடியும் தருவாயில்ல யூதாஸ் காரியத்து அந்த மிலிட்டரியோட வந்துட்டான், முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. சீடர்கள் சிதறண்டு ஓடி விட்டார்கள். எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. காலையில வரைக்கும் தீர்ப்பு நடக்கும், விசாரணை. உலக ரட்சகர் இயேசுவை விசாரணை பண்றான் மனுஷன். ஒரே ஒருத்தரா இல்லை, அந்த இரவு முழுவதும் தண்ணீர் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அவரை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கல, பாதாள சிறையில வச்சிருந்துருக்கிறாங்க. அங்க காற்று கூட அவ்வளவு இருக்காது. அதெல்லாம் யூடியூப்ல காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவ இங்கதான் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு, வேர்த்து கொட்டும். அப்படியாப்பட்ட அதான் கெட்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்திட்டு வந்துட்டாரு. இது ஏமாத்திரம் அவருக்கு சமாளிச்சுட்டாரு. 6 விசாரணை. உங்களுக்கு டவுட்டா இருந்தா குறிச்சிங்க. முதலாவது அண்ணா, அண்ணா அண்ணா உங்க அண்ணா இல்ல, அவன் பேரு அண்ணா, அவன் விசாரிக்கிறான். அதற்கு பிறகு காய்பா, அது ஒரு பேரு, அந்த தேசத்தினுடைய அதிபதிகள். அவன் முடிச்ச பிறகு ஆரியர் சங்கம் என்று சொல்லக்கூடிய சனகரிப் சங்கம். சனகரிப்னா அது ஒரு டீம், குரூப், ஒரு 10-15 பேர் மாத்தி 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 இந்த இன்டர்வியூல கேட்பானுங்கள கேள்வி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3வது
அண்ணா, காய்பா, ஆரியர் சங்கம், 3 முடிஞ்சிச்சு. 4 பிலாத்து, அதாவது கிரேட் ஃபேமஸ் கிங் பிலாத்து விசாரிக்கிறான். இது ஏரோது ஏரியாவுடைய கால நேரம், அதனால ஏரோது கிட்ட அனுப்புறேன்னு அனுப்பிட்டார். ஏரோது விசாரிக்கிறான். அவனுக்கு மண்டை காஞ்சி போச்சு, ஒண்ணுமே புரியல. எனக்கும் தலைவர் பிலாத்து தான், நான் இடங்கு மடங்கு எதனா பண்ணி அப்புறம் அவரு என்ன கேள்வி கேட்டா பிரச்சனை பெருசாயிடும், நீங்க பிலாத்துக்கிட்டே கொண்டு போங்கன்னு திருப்பி அனுப்பிட்டான். இப்ப பாருங்க எத்தனை 6 வருது. அண்ணா, காய்பா, சனகரிபி சங்கம், ஆரியர் சங்கம், பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து. பிலாத்து தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும், அவரை போய் பாத்தீங்களா? அப்படி இல்ல, அவன் என்ன பண்ணான், சிலுவை மரண தண்டனை கொடுத்துட்டான். கடைசியா திருப்பி 2 முறை வந்துட்டீங்க என்கிட்ட, இன்னொரு முறை வராதபடி கை கழுவிட்டான். அவ்வளோ பண்ணிட்டு அவ்வளோ பேரனைய விசாரிட்டு காலையில சிலுவையை தூக்கி தோல் மேல் வச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க. கல்வாரி மலையில அவரை சிலுவையில் அறைந்தார்கள், தூக்கி நட்டுட்டாங்க. முதல் வார்த்தை என்ன, ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவே, சொல்லுங்க நல்லா, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. இந்த வார்த்தை உலகத்தையே ஒரு உலுக்கி விட்டார். ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். இப்ப யோசித்து பாருங்க, அவ்வளவு பேரையும் மன்னித்தார். சிலுவையில் தொங்க வச்சுங்கள மட்டும் நினைக்காதீங்க, நியாயம் விசாரிச்சாங்கள, அங்கிருந்து அவருடைய மன்னிப்பு ஆரம்பிக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், forgive them, Father forgive them, they didn't know what they are doing. தெரியாமலா செய்தாங்க? அவங்க தெரியாம செய்யறாங்கன்னு இயேசு சொல்றாரு. இது ஒண்ணு போதாதா? நம்ம என்ன பண்றோம், தெரியாம செஞ்சா கூட நீ வேணும்னு செஞ்சுன்னு அவங்கள நோண்டி கலாரி உபதிரவப்படுத்தி அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறதே இல்லை. தெரியாம செஞ்சுட்டா கூட, தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சிருங்கன்னா கூட மன்னிக்கிறது இல்லை. ஆனா அவரு பாருங்க, வேணும்னுக்கே செஞ்சத தெரியாமல் செய்கிறார்களே என்று மன்னிப்பு கேட்டார். யோசித்து பாருங்க, இவ்வளோ பொறுமையா யாருமே கிடையாது. உயிர் தேர்ந்த பிறகு கூட அவர் பொறுமையா தான் கடைபிடிச்சார், அவசரப்படவே இல்லை. நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்மளை கோபம் மூட்டலாம், எரிச்சல் வர்ற மாதிரி பேசலாம். சில இடத்துல இருக்கிறாங்க தெரியுமா, நம்மளுக்கு கோபம் ஏதாவது பேசணும்னு சொல்லி அவங்க வார்த்தையை வர வைக்கிறதுக்குன்னு திடீர்னு நறுக்குன்னு கோபத்தை வர வைக்கிறதுக்குன்னே பேசுவாங்க. அப்ப நீங்க அந்த கேட்டுட்டு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்க அவங்களுக்கு பதிலுக்கு சொன்னீங்கன்னாவே பிசாசுக்கு நீங்க ஜெயத்தை கொடுத்து விட்டீர்கள். அங்க இயேசு அவளா காத்துங்கிறாரு. இவன் ஒன்னும் பேசாம, இவன் ஒண்ணுமே வாய் திறந்து பேசாம ஜெயிப்பானா பார்க்கலான்னு சொல்லி வாய் திறந்து என்ன சொன்ன பதிலுக்கு பேசுறப்போ பிசாசுக்கு கொண்டாட்டம் ஆயிடும். அப்பா, ஒரு தேவ மனிதனுடைய பொறுமைய டவுன் பண்ணிட்டேன், இயேசு கிறிஸ்து வெட்கப்படுவார். இப்ப யோசித்து பாருங்க, பொறுமை சாதாரண நேரத்தில் மட்டுமல்ல, உபத்திரவத்தின் நேரத்துல நம்ம கடைபிடிக்கணும். பொறுமை கடலினும் பெரியது. அடுத்தது பாருங்க, அதே வசனத்துல 1 பேதுரு 2:19, உபத்திரவங்களை பாக்கியமா எண்ணுங்கள், உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்குது. அடுத்தது ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாயிருங்க. அதனால இன்னைக்கிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு பொறுமை தாருமப்பான்னு சொல்லி அதை பிராக்டிக்கலா கடைபிடி. பிராக்டிக்கலா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொஞ்சம் ரோஷம் எல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வேணா குறைக்கணும். மாம்சிகத்தால் முடியாது, ஆண்டவரால் முடியும். ஆவியானவரால் முடியும். முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது. நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய நானும் மனுஷன்தான், மனுஷிதான், எனக்கும் கோபம் வராதா அப்படின்னு கேட்க சொல்லலையே ஆண்டவர். அப்படி நீ கேளுன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து கூட தேவகுமாரனா இருந்தாரு, மனித குமாரனா வாழ்ந்து காட்டினாரு. எனக்கு கோபம் வரும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லியிருந்தா தேவகுமாரன் சொல்லியிருக்க மாட்டாங்க ஜனங்க. நம்ம எதுக்கு சாதாரண மனுஷரா மாறணும், தேவனுடைய பிள்ளைகளா மாறணும்? எதுல? பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் இன்னொரு ஊழியருக்கும்
இந்த உபதேச கோளாறுல கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்துருச்சு. அது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும், அதுதான் வேத சட்டம். அவரு அதை எதிர்த்து பேசினாரு. அதனால அவர் ஒரு பகைவரை போல சத்தம் போட்டார். நான் பொறுமையா தான் பேசுறேன், அவரு ஏற்றுக்கல, பிரிஞ்சிட்டாரு. பல மாதங்கள் கழித்து எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல அவரை பார்த்தேன். அங்க நின்றுக்கிறார், பசங்க 2 பேர் அவருக்கு ஹக் பண்ணி கட்டி அணைச்சி, ஐயா எப்படி இருக்கிறீங்க, உங்க சகோதரி வரலையா, பசங்க மட்டும் வந்திருக்கிறாங்க, ஐயா ஐயா நல்லா இருக்கிறேன், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். அன் டைம் தான், சாயந்தரம். ஐயோ எதுக்கு வீட்டுக்கு இல்லை இல்லை சும்மா வாங்க கூட்டின்னு போய். அந்த நேரத்தில் சாப்பாடு டிஃபன் ஒன்றும் வேணான்ட்டார். சாயந்தரம் நேரம் மாம்பழம் மட்டும் நிறையா இருந்தது, அதை கட் பண்ணி அவருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அன்பாக பேசி ஜபம் பண்ணி ஒரு சிறு காணிக்கு கொடுத்து சந்தோஷம் அனுப்பி வச்சோம். அவர் போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா தப்பு செஞ்சது நான் தான், நீங்கள் என் மேலே அன்பு செலுத்தி என்னை வீட்டுக்கு கொண்டு போய் அவ்வளோ சிறப்பாக கவனித்து அனுப்புனீங்க. நான் அந்த ஆரம்ப காலத்தில் நான் கோபமாக பேசுறதை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு வீட்டுக்கு அவர் போய் சேர்ந்த பிறகு ஃபோன் பண்ணி பேசுகிறார். கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் லேட் ஆகும் சிலருக்கு, சிலர் உடனே கேட்பாங்க. பாருங்க, இட்ஸ் ஆல் ரைட் பாஸ்டர், நோ ப்ராப்ளம், கர்த்தருங்களோடு இருக்கிறார். அப்படி நம்ம பெருந்தன்மையை தான் காட்டணும், பெருந்தன்மையை காட்டணும். இப்போ நம்மளை விட சின்னவங்க எவ்வளோ பேர் தப்பு பண்ணுவாங்க, நம்மளும் அந்த வழியாக வந்தவங்க தானே. சிறு பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து மருமகா பட்டத்தில் வந்து அப்புறம் தானே மாமியார் ஆகிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? அப்போ உங்க மகளை போல மருமகளை நேசிக்கணும். அதே போல மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அம்மாவை நேசிக்கிற மாதிரி மாமியை நேசிக்கணும். அதுல என்ன குறைஞ்சிட போகுது? இதுல விதண்டாவாதம், தற்பெருமை, விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன் பிரிஸ்டேஜ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லாது. அந்த ஒரு காரியத்தினால்தான் பிரச்சனைகளே நிறைய வருது. சரி விட்டுரு, சோத்திரம், மன்னிச்சிடணும். சிறு பிள்ளைகள் அவங்க வளர வளர கற்றுக்கொள்வார்கள். அவங்க சின்ன மூளைக்கும் நம்ம வளர்ந்த வயசான அந்த சென்டிமெண்ட், அந்த மெச்சூர்டு மைண்டுக்கும் அங்கே ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், அவங்களுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அந்த தன்மை கொஞ்சம் ஹானஸ்டா இருக்கும். ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு அவங்கள வர சொல்லி நம்ம வற்புறுத்த முடியாது. அவங்க ரேஞ்சுக்கு நம்ம இறங்கி போய் அவங்கள அன்பு செலுத்தி, யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கோபம் மூட்டாதிருங்கள் என்றார். வாலிப பிள்ளைகள் வளர 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 பெற்றோரே அவங்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்றார். சிறு பிள்ளைகளா இருக்கிறப்ப கண்டிச்சு வளர்க்கலாம், அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல அதெல்லாம் செய்யாம நல்லா வளர்ந்துட்ட பிறகு குச்சி கோல் கொம்பு எடுத்தா அவங்களுக்கு தன்மானம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வேற முடிவு. இப்ப இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்துல மாதிரி கிடையாது இப்ப ஹார்மோன்ஸ். அந்த காலத்துல அப்பா அடிச்சா கூட சாரிப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அடிக்காதீங்கப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை. அப்பா அடிக்க வந்தா கூட அவரை போட்டு அடிச்சிடறோம். யாருக்கிட்டா எனக்கு அடிக்க தெரியுமில்ல அப்படின்ட்டு அவரு வச்சுன்னு கொம்பை எடுத்து அப்பாவை அடிச்சுட்டு ஓடிப்படுறான். இல்லைன்னா அப்பா ஓடிடுறாரு. போயிட்டு போன் பண்றாரு மனைவிக்கு, என்னம்மா பையன் நிலவரம் எப்படிக்குது, குச்சி எங்கன்னா போட்டானா வச்சுன்னுக்கிறானா, ஒன்றும் நான் வீட்டுக்கு வரட்டுமா வான்னு 1 வாரம் கழிச்சு பண்றாரு. ஆனாத்தான் இன்னும் அவன் கோபமா தாங்கிறான். இப்படி இருக்குது நிலவரம். யோசித்து பாருங்க, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. திடீர்னு அவங்களுக்கு மனசு வேதனை படுற மாதிரி பேசவே கூடாது. அதெல்லாம் பெரிய தப்பு. அது பிள்ளைகளை இழக்க நேரிடும். நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளை நீங்களே சபிக்க கூடாது. உங்களுக்கு தானே பிரச்சனை. எங்க ஊர் பக்கம் என்ன நடந்த நிகழ்ச்சி, வேலூர் சிஎம்சி வேலூர், +2 படிக்கிற பொண்ணு. இங்கெல்லாம் கூட +2 சொல்லுவாங்கல்ல, +2 12ஆம் வகுப்பு +2 தானே, தமிழ்நாடு மெத்தட் தான். இங்க இல்ல, அது யாழ்ப்பாணத்துக்குள்ள நுழைஞ்சாவே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு மகாத்மா காந்தி சிலை இருக்குது, அண்ணாதுரை சிலை இருக்குது, எம்ஜிஆர் சிலை இருக்குது. பஸ்ஸில் தமிழ் பாட்டு தான் பாடிக்கின்னு வருது. ஃபீலிங் எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாடு மாதிரியே தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா +2 படிக்கிற ஒரு பொண்ணு, எழுதுமா உன்னால் முடிஞ்ச அளவு எழுது, மீதி கர்த்தருடைய சித்தம், பாஸோ பெயிலோ அதில் போய் என்ன அப்படி சொல்லியிருக்கணும். அவ்வளோதான். இல்லை பரீட்சை முடிகிற வரைக்கும் அந்த பாரு ஒழுங்கா படி, ஒழுங்கா எழுது அப்படி மிரட்டிட்டு, பரீட்சைலாம் முடிஞ்ச பிறகு எழுதிட்டல அவ்வளோதான் விடு, ஒன்று பாஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டா நீ நரகத்துக்கு போக போற அப்படிலாம் கிடையாது. இது உலக பிரகாரமான ஒரு படிப்பு. நான் என் பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சொன்னேன்.
இந்த அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட, ஃபெயில் ஆன இன்னாத்தான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை. அந்த பொண்ணு பயந்து போய் தற்கொலை பண்ணிடுச்சு. சூசைட். யாரு? ஒரு வாலிப பெண். ரிசல்ட் வந்துச்சு, அந்த பொண்ணு பாஸ். எல்லா சப்ஜெக்ட்ல நல்ல மார்க், மதிப்பெண். மார்க் தான் மதிப்பெண். சரி, தற்கொலை பண்ணது பாவம் தான் சொல்றோம், கரெக்ட் தான். தற்கொலை பண்றது பயங்கரமான பாவம், அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. சரி, அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மூல காரணம் யாரு? அவங்க அப்பா அம்மா தானே. அப்போ ஒரு பெண் பிள்ளைய, எங்க தமிழ்நாட்டில எல்லாம் 99% பெண் பிள்ளைகளை அடிக்காம செல்லமா தான் வளர்ப்பாங்க. புத்தி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அளவில்லாத கோபப்படுவேன். ஆம்பளை பசங்க அவன் என் கூட இருக்க வேண்டியவன், கட்சி வரைக்கும் உருப்படியா இருக்குன்னு சொல்லி கண்டிச்சு அது கூட ஒரு அளவு தான். ஒரு குறிப்பிட்ட, அவனுக்கும் கல்யாணம் ஆயிட்டா மதிப்பு மரியாதை பேசுவாங்க. இந்த பெண்ணு வீணா போயிடுச்சு. இப்போ காலையில் அடிச்சுக்கிட்டு அழறான். ஐயோ, நான் ஏன் தான் அப்படி சொன்னோம். கொஞ்சம் பொறுமை இல்லை சொல்லுங்க எல்லாரும். கொஞ்சம் பொறுமை இல்லை சொல்லுங்க எல்லாரும். தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமை இல்லை சொல்லுங்க. ஒன்னும் அம்மா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாங்க. 2, கர்த்தருக்கு காத்திருப்பதில் பொறுமையா இருங்கள். முதலாவது, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். 2, கர்த்தருக்கு காத்திருப்பதில் பொறுமையா இருங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 40:1 படிக்கலாம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களை கேட்டார். சூப்பர், கரெக்டா? போதுமா? யாரு கர்த்தருக்காக பொறுமையா காத்து நிற்கிறாங்களோ, இங்க பாருங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து இப்படி நின்னுக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் நிறைய பேர். யாரு கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் என்ன பண்றாங்க, அவங்க பக்கம் அப்படி சாயறாராம். அசந்த பாருங்க, கர்த்தர் என் பக்கம் சாய்ந்தார். எப்படி சாய்ந்தார்னா இப்படி. இந்த பக்கம் யாருன்னா பொறுமையா ஜெபம் பண்ண காத்திருக்கிறாங்களா, அப்படி என்னத்தான் என்ன விஷயம் அப்படி விசாரிக்கிறார். அவர் அப்படியே நிற்கிறாருன்னா பொறுமை இல்லாகாட்டி இப்படிதான் நிற்பார். மனித தன்மையோட அந்த வசனத்துக்கு விளக்கம் பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து. சாய்ந்து ஆண்டவரே சாயறாரு பாருங்க. யார் பக்கம் சாய்ந்தா? சாயற பக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இயேசு கிறிஸ்து அநியாயத்திற்காக, கர்த்தர் இயேசு பரிசுத்தார், எல்லாம் ஒண்ணுதான். ஒருவரில் மூவர், மூவரில் ஒருவர். தன்மைகள் அவங்கவுங்க வேலை. பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தன் சொல்றாரு, நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவருக்கு ஒரு தாட்சி வருது பாருங்க, என் பக்கம் சாய்ந்து. நேரா நிக்காம என் பக்கம் சாய்ந்துன்னா அப்ப ஆண்டவரு கொஞ்சம் நகர்றாரு, அவருடைய நிலைமை கொஞ்சம் மாறுது. என்ன பையனுக்கு என்ன, என் மகனுக்கு என்ன ஆச்சு, அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவரையே உலுக்கி எடுக்கணுமா, பொறுமைதான் தேவை. மற்றபடி என்னதான் ஜெபம் பண்ணு, பொறுமை இல்லையா எல்லாமே போச்சு. அதே தலைப்புல பாருங்க, லூக்கா 21:19. இயேசுவே சொல்றார், நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர், தலைவர் அவர்தான். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் என்ன ஆத்துமா விளையாட பெற்றது. ஆத்துமா ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தும் வரை ஆத்துமா, ஆத்துமா ஜீவன் ரெண்டும் ஒண்ணுதான். ஆவி ஆத்மா சரீரம் நம்ம உடம்புல. ஆத்மா தான் ஜீவன். ஒருவன் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஜீவனை, தன் ஆத்மாவை கெடுத்தால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த கேள்விக்கு இன்னும் பதிலே கிடையாது, லாபம் கிடையாது. அதனால தான் அப்படி கேட்டேன். உன் உடம்பு பாதிக்கப்படலாம், உங்க உடம்பு காய்ச்சல் வரலாம், உங்க உடம்பு தலைவலி வரலாம், உங்க உடம்பு வலி வரலாம், வயிற்று வலி வரலாம். இது உடல். ஆத்மா பாதிக்கப்படக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. ஆமா, அதான் யோவான் எழுதுறாரு, பார்த்தீர்களா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி இல்லையே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஏன் அதை வச்சாரு? உன் ஆத்மா வாழுமானால் நீ உடல் சரீரத்திலும் சுகமா இருப்பாய்.
அப்போ நமக்குள்ள ஆத்துமா வாழாம வேற ஏதோ ஒண்ணு வாழுது. கிராமத்துங்கள்ல நாங்க பிரசவமெல்லாம் பண்ணி முடிச்சதும் ஜெபம் பண்றப்போ பிசாசு ஆடும். பிசாசு ஆடும் சிலருக்கு. பெண்களுக்கு ஆண்கள் பிசாசு ஆடும், ஆண்களுக்கு பெண்கள் பிசாசு ஆடும். அந்த குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அவங்களுக்குள்ள இறங்கி அது போற வரைக்கும் அந்த ஆவினுடைய சேட்டை அதனுடைய சுபாவம் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க நார்மலா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் நல்ல கண்ணியமான ஒரு பெண்மணி, அந்த வீட்டு மருமகள், ஐயோ எங்க மருமக மாதிரி யாருமே கிடையாதுயா அப்படி சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு மருமகள், யாரோ என்னமோ செஞ்ச ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு மந்திர தந்திரம், பிசாசின் ஆதிக்கம் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை, நான் சொல்றது பொதுவான மக்களுக்கு. அந்த ஆவி, அந்த அசுத்த ஆவி அந்த பெண்ணை பிடிச்சு அலைகழிக்கிறப்போ எந்த ஆவி அந்த பெண்ணுக்குள்ள வந்து இறங்குதோ அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அது காட்டும். அது மாறிடும். அந்த பெண்ணுடைய நிலைமைகளெல்லாம் புட்ச அசுத்தாவி ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு யாரோ ஒரு நபர், அவர் அந்த ஆளு எப்படியோ அப்படி அது மாறும். குரலே மாறும். பெண்ணுக்கு எப்படி இருக்கணும் குரல்ல, பெண் குரலா இருக்கணும். அது ஆம்பளை குரல்ல பேசும். அந்த ஆளு எப்படி எப்படி சேட்டை பண்ணா அதெல்லாம் பண்ணும். இயேசுவின் நாமத்துல அதை ஒழிச்சு தொலைச்சி அது உருண்டு பிறண்டு அந்த அசுத்தாவி ஓடி முடிச்சுட்டு பிறகு அந்த அந்த பெண்மணி கண்ணை திறந்து பார்த்து எழுந்து உக்காந்து, நான் எங்க இருக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அசுத்தாவி அந்த பெண்ணை விட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப இந்த ஆத்துமா வாழக்கூடாதபடி நமக்குள்ள வேற ஏதாவது வாழுதுன்னா அது என்ன வாழுதோ அந்த சுபாவம் தான் நம்மளுக்குள்ள இருக்கும். பெருமை வாழுதா, பெருமை தான் தலைவர் கண்ணுல, தலையில, அந்த புருவத்துல, பேச்சுல பெருமை தான் காணப்படும். பெருமை தான் காணப்படும். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வாழ்கிறாரா, இயேசுவின் தாழ்மை நமக்குள்ள காணப்படும். இயேசு தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார். அவரை பற்றி அவரே படிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த பரிசுத்த ஆவி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப அதான நம்மளுக்கும். பிதாவானவர் இயேசுவை அனுப்பினார். இயேசு உயிர் தெரிந்து பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. அப்ப அந்த பரிசுத்தை பெற்றேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறன்னா எரிச்சல் அடையலாமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தைரியம் இல்லை, அதைத்தான் செய்யணும். பரிசுத்தாவி என்கிட்ட இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்நிய பாஷையில் பேசுகிறேன், பல்ட்டு அடிக்கிறேன், சிரிக்கிறேன், புரளுகிறேன், அதுவும் சொந்த காரியம். அதெல்லாம் ஆரம்ப கட்ட அனுபவங்கள். வளர 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 இதையே பிடிச்சுக்கிட்டு பிஸ்கெட்டு கிறிஸ்டினா இருக்கக்கூடாது, சாக்லேட்டு கிறிஸ்டினா இருக்கக்கூடாது. குழந்தைங்க அதான் கேட்கும். பவுல் எழுதுறார், இறைச்சியை சாப்பிட வேண்டிய நீங்கள் பாலையை குடித்துக் கொண்டு கிடக்கிறீர்கள். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறீர்களே. கடிந்து கொள்கிறார். நிருபங்களிலேயே கடிந்து கொண்டவர் அதிகமா பவுல் அப்போஸ்தலன், மற்றவங்க அவ்வளவா கிடையாது. பேதுரு கொஞ்சம், ரொம்ப கடிந்து கொண்டவர் பவுல் அப்போஸ்தலன். அதைத்தான் அவர் எழுதிய நிருபம் பைபிள்ல இடம்பெற்று. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பேசுனது கொஞ்சம், எழுதுனது அவரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து எழுதுனதா சரித்திரமே கிடையாது. அவர் ஒரே ஒரு இடத்துல மண்ணு தரையில் எழுதினார், அது ஒண்ணுதான். அவருக்கு அனந்த ஞானம். தேவகுமாரன் எதுக்கு படிக்கணும்? ஆனா அவரை பற்றி எழுதின புஸ்தகங்கள் ஏராளம். அப்ப யோசித்து பாருங்க. அப்படி என்றால் நான் பரிசுத்தாய் பெற்றிருப்பது உண்மையானால் எனக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்கு உதவி செய்யும். ஐயா சாப்பாட்டு கூட வழி இல்லையா, பசிக்குதையா, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், போயிட்டு வாருங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரமா ஜபமா? அந்த ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். 100 ரூபாய்னா கொடு குறைஞ்சது, அதுவும் இலங்கையில் 100 ரூபாய்க்கு என்ன வரும்னு தெரியல. ஒரு சாப்பாடு குறைஞ்சது 400 ரூபாய் 500 ரூபாய் போகுது. யோசித்து பாருங்க. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் தேவை, ஜபம் அல்ல. ஆடை இல்லாதவனுக்கு ஆடை தேவை, ஜபம் அல்ல. தலை மேல கை வச்சு அவன் கவனமெல்லாம் என்ன தானே ஜபம் பண்ணு, இதெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும், ஆடை கொடுத்தா நல்லா இருக்கும்,
அட்லீஸ்ட் போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்தாவனா நல்லா, அப்படிதான் அவன் நினைப்பான தவிர உன் ஜபம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதுன்னு புறஜாதி சொல்லுவானா? யோசிங்க, பிராக்டிக்கல். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், பிராக்டிக்கலா சிந்தித்து பாரு. பசியாய் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ வீட்டாண்ட வராங்க, அம்மா பசிக்குது, நீங்க நல்ல விசுவாசி, அம்மா உங்களுக்காக நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறேன், போய் வாருங்கள். இந்த வார்த்தை கர்த்தரை கோபப்படும். நீ எல்லாம் என் பிள்ளைகளா? அப்பாலை போ சாத்தானே என்ன மாதிரி உங்க பேரை சொல்லி அப்பாலை போன்னுவாரு. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை, இதெல்லாமோ எனக்கு கொண்ட உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாரத்தை மீட்பதற்காக, அரிசியை மீட்பதற்காக, மீதியாக்குவதற்காக, பணத்தை மீதியாக்குவதற்காக அல்ல உபவாசம். அந்த பணத்தை எடுத்து வைக்கணும். சுய வெறுப்பு காணிக்கை அது ஒரு ஊழியருக்கோ மிஷினரிக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ கொடுக்கணும். தசம பாகம் சொல்லவே தேவையில்லை, அது மஸ்ட் கம் டு யுவர் சர்ச். மீதி இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் நீங்க தானம் தான். இயேசு செய்தார். ஊழியம் மட்டும் செய்தாரா? ஜபம் மட்டும் பண்ணாரா? பிசாசுகளை துரத்தினாரு, எல்லாம் ரைட்டு. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்தார். என்னென்ன நன்மை செய்திருப்பாரோ தெரியாது, ஆச்சரியமா. யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்திருந்தார். யாரெல்லாம் காணிக்கு கொடுக்குறாங்களோ அவர் படித்தவர், சீடர்களிலேயே படித்தவர் அவர் தான். அதாவது இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்னாடி யூதாஸ் காரியத்தை பற்றி நான் பேசுறேன். சிறந்தவர், அறிவாளி, படித்தவர், யூத குலத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் அடுத்தவர். ஆனாலும் இயேசு ஏற்றுக்கொண்டார். நல்ல கணக்கு வழக்கு கராரா இருக்கும், அதனால தான் அவரை நம்பி கொடுத்தாரு. அவர் கரெக்டா தான் பண்ணார். இப்ப யாரெல்லாம் தட்டு தடுமாறி வராங்க, பா யூதாஸ் அந்த பாட்டிக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயினா இருப்பார். அதான் ஆணையிட்டால் போதும். அதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சரிங்களா? அப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது காத்திருப்பது. எந்த ஒரு காரியத்திற்கும் காத்திருக்கணும். எபிரேயர் 6:15 ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். எபிரேயர் 10:36 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படி பொறுமையோடு காத்திருந்தார். வாக்குத்தத்தம் பட்டது பெரும்படி ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார். அவசரப்படலை. பாத்தீங்களா? யோசித்து பாருங்க. மரணமே வரட்டும் ஐயா, அம்மா மரணமே கூட வரட்டும், நம்ம பொறுமையா கடைபிடித்து மரித்த அதுக்கே ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு பரலோகத்துல இருக்கிறது. இந்த பாஸ்பரம் சொல்லி ஒரு கெமிக்கல் பொருள், அதை சில்லுன்னு தண்ணீர்ல வச்சிருந்தாதான் அது பத்திரமா இருக்கும். அதை எடுத்தீங்க வெளியே சும்மாவே பத்திக்கும். அந்த பாஸ்பரத்தை தண்ணியில இருந்து எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா பத்திக்கும். நம்ம உடம்புல நாவை ஈரமான வாய்க்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர், இல்லைன்னா பத்திக்கும். அவங்களும் பத்திக்குவாங்க, அவங்க பேசுற வார்த்தை கேட்கறவங்களும் பத்திக்குவாங்க. அப்படி இருந்தும் யாக்கோபு எழுதுறாரு, நாவு ஒரு நெருப்பு, ஜாக்கிரதை. ஈரமான வாய்க்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர், மென்மையாயிரு. நாக்கு இருக்கிறது தண்ணீர்ல ஈரத்துல, ஆனா அது பேசுறது வறட்சி கடினம், தேவையே இல்லைன்ற. நாக்கு பாத்தீங்களா? ஈரம் இல்லைன்னா காஞ்சி போச்சுன்றோம், நாக்கு வறண்டு போனதுன்றோம். நீட்டுங்க நாக்க நீட்டுங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி நாக்க நீட்டுங்க பார்க்கலாம். இங்க எனக்கு காட்டுங்க. ரோஸ் கலர், பிங்க் கலர், ரெட். இதான் உன்னாக்கு நீட்டு, உன்னாக்கு நீட்டு. தமிழ் புரியலையா? நீட்டக்கூடாதா? நாக்கு இருக்குதா? சரி இருக்குதான். இப்படி அழகா அவ்வளோ அருமையா இருக்குது. அப்படியாப்பட்ட நாக்கு தான் மற்றவங்களை சுட்டெரிக்குதுன்றார் யாக்கோபு. மற்றவர்களை சுட்டெரிக்குது. கோப வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் வேண்டாம், விட்டு கொடுங்கள். இதுதான் பைபிள் ஸ்டடி. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கிறதில்லை. ஃபைனல் ஓட்டத்தில் பொறுமையாய். முதலாவது உபத்திரவத்தில் பொறுமை, இரண்டாவது காத்திருப்பதில் பொறுமை, மூன்றாவது உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையாயிருங்கள். ஆதார வசனம் எபிரேயர் 12:1 உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் ஓடுறாங்க கூட, கரெக்டா? 10 பேரும் ஒன்னா
போட்டு விசில் அடிச்சா ஓடுறான். நமக்கு போட்டியா ஓடுறான், அக்கம் பக்கம் ஓடிடுறாங்க. அதெல்லாம் ஜெயிக்கணும். ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ட்ராக், நீங்க தான் ஓடணும். பாருங்க எவ்வளவு பிரச்சனையே இல்லையா? எவ்வளவு அருமையான ஓட்ட பந்தயம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்கென்று வைத்திருக்கிற ஓட்ட பந்தயத்தில் நீ பொறுமையாக ஓடுவாயாக மகனே மகளே, அவசரப்படாதே என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவசரப்படாது. உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்திற்கும் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திற்கும் இதான் வித்தியாசம். அவங்க டீமா ஓடுவாங்க, முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூணாவது பரிசு. ஆனா ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம் தனித்தனியா ஓடுறோம். யாரு வெற்றி பெறாங்களோ எல்லாருக்குமே பரிசு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கு. உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கும் சரி, ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கும் சரி, ஒன்று முக்கியமா தேவை. அது என்ன? இச்சை அடக்கம். சொல்லுங்க எல்லாரும், இச்சை அடக்கம். இது ரெண்டு பேருக்கும் தேவை. உலக பிரகாரமான ஓட்ட பந்தயம் ஓடுறவன் ரொம்ப சாப்பிட மாட்டான், வயிறு பெருசாகாம பாத்துக்குவான், ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணுவான். அடுத்த வாரம் ஓட்ட பந்தயம் ஃபைனல், நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். காலையில மாலையில எப்ப பாரு அவன் கவனமெல்லாம் ஓட்ட பந்தயத்துல சீக்கிரமா நல்லா ஓடி ஜெயிக்கணும்னு சொல்லி அவன் அதுக்குன்னு பிராக்டிஸ் எடுத்துனே இருப்பான். அவன் கவனம் வேற எங்கேயும் போகாது. அவன் நிற்க மாட்டான், இப்படிதான் இருப்பான், இப்படிதான் பண்ணிருப்பான். அப்பப்போ பாத்துட்டீங்களா? ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும்னு விரும்புறவங்க. இச்சை அடக்கம். அதே போல ஆவிக்குரிய ஓட்ட பந்தயமாகிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். பேச்சில, பார்வையில, நடக்கையில, நம்முடைய ஆன்மீகத்துல, நம்முடைய பரிசுத்தத்துல, எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாப்பாட்டு விஷயத்துல கூட கர்த்தர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். பெருந்திண்டிக்காரனா இராது என்று பைபிள் இருக்குது. இயேசுவே சொன்னார். இயேசுவே சொன்னார். லூக்கா சுவிசேஷத்துல படிச்சு பாருங்க. நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடி ஜாக்கிரதா இருங்கள். நினையாத நேரத்தில் உங்களுடைய என்ன வசனம் அது? போஜனத்தினாலும் பாரமடை உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. பாத்தீங்களா எவ்வளவு எச்சரிக்கிறார்? உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி, நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடி எச்சரிக்கையாக. ஐ திங்க் லூக் சாப்டர் 21:14 இயேசு தன்னுடைய வருகை பற்றி பேசுறப்ப சொல்றார். ஆகாரத்துல கூட தானியேல் பாருங்க, ஆகாரத்துல கூட அவர் கண்ட்ரோலா இருந்தாராம். யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும், பேச்சில, நடக்கையில, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரையே நம்ம மகிமைப்படுத்தும். அதுக்காக பட்டி போட்டு என்ன திட்டு இருக்கக்கூடாது. ஆகாரம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடும். உபவாசம் இருக்கிற நேரத்தில் கடுமையா நீங்க இருக்கலாம். உபவாசம் இருந்தா உபவாசம் தான், அதுல எந்த நோ எக்ஸ்கியூஸ். சாப்பிட வேண்டிய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பர்மிஷனே கேட்க தேவையில்லை. அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். அதே தலைப்பில் பாருங்க, அப்போஸ்தலர் 20:4 ஓட்டத்தை சந்தோஷமாக ஓடி முடிக்கவே ஆண்டவர் நமக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் அப்போஸ்தலன் வயசான காலத்தில் அவர் ஒரு வீர முழக்கம், நல்ல போராட்டத்தை போராடினேன். மீதி மனப்பாடம் பண்ணலையா? சண்டே கிளாஸ்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த 3 முக்கியமா நம்ம வாழ்க்கையில. நல்ல போராட்டம் போராடும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்படியா பட்டவங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஏசப்பா வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற அனைவருக்கும். பாருங்க எவ்வளவு பரந்த உள்ளத்தோடு சொல்றாரு. அதை வைத்து அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அதுக்கு தான் இந்த பொறுமையை பற்றி இவ்வளவு நேரம் நானும் பொறுமையா பேசினேன். பொறுமையை பற்றி நானும் இவ்வளவு பொறுமையா பேசினேன். எவ்வளவு தூரம் நாங்க ஒன்னும் ஏசி பஸ்ல வரல. கடகடா படபடா டபடபா, ஐயோ டவுன் பஸ் அங்கங்க நித்தி பாட்டை வேற காது கொட்டாயுது, தலைவலி. வந்து சேர்ந்தோம். ஏதோ 5-10 நிமிஷம் பேசிட்டு போய் தூங்கலான்னு நான் நினைக்காம, அம்மையார் சொன்ன அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ நேரம் நின்று பேச கர்த்தர் பொறுமை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கோபம் வருவதே இல்லை. ஒருத்தர் அப்படியா மெய்யாவா? கோபம் வர்றது இல்லையா? ஆச்சரியமாகுதா? என்ன ஏன் சொல்றீங்க? ஆச்சரியமாக உண்மையாவா? ஐயா சொல்லுங்கய்யா. ஆமாப்பா,
ஏசப்பனை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எனக்கு கோபம் வருவதே கிடையாது. சாந்தமாய் மாற்றி விட்டார். என்னய்யா எனக்கு ஆச்சரியமாகுது, உண்மைதான் சொல்றீங்க. ஏய், கோபம் வர்றதுன்னு சொல்லுங்கிறேன், திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கிறிய. அதை கூட எப்படி சொல்லிட்டாரு அவர்? 3வது முறை 1000 முறை கேட்டாலும், ஏன்னா அவங்க சோதிக்கிறாங்க. எல்லாம் பிசாசனுடைய காரியம் தான், அதுல ஜெயிக்கணும். எல்லாம் வரும். இனி நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லப்பா, எனக்கு கோவம் வர்றதில்லை சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிடணும். ஏன்னா அந்த வார்த்தையை நிலைநாட்டிட்டு தான் நம்ம போனோம். பரிசுத்தம் தான் நமக்கு சொத்து, பரிசுத்தம் தான் நமக்கு எல்லா வித வழிகாட்டுதல். இந்த பரலோகம் போய் சேரத்துக்கு நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம். அது இல்லாம கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். புதுசா ஒரு ஊழியக்காரர் வந்தா 5 நிமிஷம் 4 நிமிஷம் லேட் ஆகலாம். ஒரு ஸ்பெஷல் பிரேயர் சகோதரி ஒரு சின்ன பாட்டு பாடி, மரியா பவுல் அவர்கள் உங்களுக்காக இவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்துட்டோம், அவங்க உங்களுக்காக ஸ்பெஷலா இப்ப ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபத்திற்காக நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? வேகமா வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துருங்க. ஒரு 5-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் அவர் நல்லவர். அவர் நம்மை நேசித்தபடினாலே இவ்வளவு நேரமாய் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசியிருக்கிறார். நாம் பொறுமை ஒரு காலம் இழந்து போகவே கூடாது. உத்தமமாய் நடக்கணும் என்று சொல்லி ஆவியானவர் பேசியிருக்கிறார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாங்கப்பா. எத்தனையோ நேரங்கள் பொறுமையா இல்லாமல் இருந்திருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா. எனக்கு நீடிய பொறுமை தாங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உத்தமமாய் ஆண்டவரே அப்பா நம்முடைய காரியத்தில் நாங்கள் உத்தமமாய் காணப்படணும், பரிசுத்தமாய் காணப்படணும் ஆண்டவரே. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் நீ ஆண்டவரே பொறுமையை தாங்க ஆண்டவரே, நீடிய பொறுமை தாங்க. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ
ஏற்றிடுவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஜீவனுள்ள வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எத்தனையோ நேரங்கள் நாங்கள் பொறுமையா இல்லாதபடி நாங்கள் பொறுமை இழந்து ஆண்டவரே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் இடத்திலிருந்து இழந்து விட்டோம் அப்பா. எங்களை ஒரு விசை கூட விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா எடுத்த தீர்மானத்திலே ஆண்டவரே அப்பா அது கடைசியில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பொறுமையா எந்த ஒரு காரியமா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பொறுமையாய் நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த உலகத்துல நீர் எங்களை எதற்காக படைத்தீரோ, எதற்காக உருவாக்கினீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. உத்தமம் உண்மையுமாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. உத்தமத்துல பொறுமையாய் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு காலம் முறுமுறுக்காதபடி யோகுவை போல நாங்கள் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தாவே நாங்கள் உமக்காக பொறுமையாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்க, அதன்படி வாழ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய கிருபை, சமாதானம், வழிநடத்துதல் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பலவீனத்தோடு, வியாதியோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு வந்திருப்பார்களானால் அவர்களை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்துல. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு ஆண்டவரே ஒருவருக்கு ஒரு பேசுவதில்லை, ஒருவரோடு ஒரு ஐக்கியமில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல இருப்பார்களானா அவர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களோடு பேசுங்கப்பா. நமக்கு நன்றி அப்பா. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒருவர்கிட்ட நான் பேசல, இவங்கிட்ட பேசலன்னு சொல்லவே கூடாதப்பா. எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அன்பை ருசி பார்க்க பொறுமையா எல்லாவற்றிலும் காத்திருந்து அன்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தில தெய்வீக சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீராத வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. சுகர், பிபி எல்லாம் நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்துல. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கட்டளிடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக இயேசுவின் நாமத்துல. அப்பா விசேஷமா அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிற மகளை கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவே. அவர்களுக்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே உற்சாகமாய் செய்கிற மகளை இன்னும் எடுத்து நீர் பயன்படுத்துங்க அப்பா. இந்த சபைக்கு அநேக ஆத்துமக்களை கொண்டு வருவீராக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேக ஆத்துமக்கள் ஓடி வரட்டும் ஆண்டவரே. நமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா எதிர்ப்புகளுக்கும், எல்லா பொறாமையின் கண்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் மகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி. செய்து கொடுத்த மகனையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாம மாத்திரங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.